கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஏசப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவருடைய வேத வசனங்களை விசுவாசிங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போங்க, ஆராதனையில் உண்மையாய் பங்கு கொண்டு கர்த்தரை ஆராதிங்க. வசனத்தை கவனமாக கேளுங்க, வசனத்தின்படி நடைங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், மேன்மையாக மாறும், நிச்சயமாக மாறும். இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் தினமும் கேட்குறீங்க. இதன் வழியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதை மறக்காமல் கமெண்டில் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் இந்த நாள் ஜீவ வார்த்தையை கேட்டோம், அதன்படி எங்களுக்கு அற்புதத்தை இயேசப்பா செய்தான் நீங்கள் அறிவிக்கும்போது இந்த ஜீவ வார்த்தையை பார்க்கிற அநேக புதிய மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் நம்பிக்கை உண்டாக்கி அவர்கள் தேவனை குறித்து அதிகமாக இறந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு நாங்கள் முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கன்னா கூட கமெண்டில் ஜெப குறிப்பை போடுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து அடியன் குறிப்பாக அந்த கமெண்டை பார்த்து ஜெபிக்கிறது உண்டு, எல்லாருக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஏசப்பா அற்புதம் கண்டிப்பாக செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைய ஜீவார்த்தின் வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 7:15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். பாருங்க, தான் வெட்டின குழியில தானே விழுந்தானா? குழியை வெட்டி யாருக்காக ஆழமாக்கினானா? வேறு ஒருவன் அந்த குழியிலே விழ வேண்டும் என்று ஒருவன் குழியை வெட்டுகிறான். வேறு யாரும் அந்த குழியிலே விழவில்லை, அவனே விழுந்து விட்டானா? பார்த்தீங்களா? பைபிளை வாசிக்கும்போது எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தா தெரியும். ஆமான் என்கிற ஒரு மனிதன் மொர்தெகாயை தூக்கு மரத்திலே தூக்கி போட வேண்டும் என்று நினைத்தான். அது நடந்ததா? நடக்கவே இல்லை. திடீரென்று ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவனுடைய சதித்திட்டத்தை எஸ்தர் மூலம் ராஜா கேள்விப்பட்ட போது அவனை தூக்கி போடும்படிக்கு ராஜா சொன்னார். எந்த மரத்தில் அவனை தூக்கி போட்டாங்க? மொர்தெகாயை தூக்க வேண்டும் என்று அவன் செய்து வைத்திருந்த அந்த மரத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். கலங்காதீங்க, உங்களுக்கு ஒரு மேலே குழி வெட்டி கொண்டிருக்கிறாங்களா? இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவங்க வெட்டுற குழியில் அவங்களே விழுவாங்க, அவங்க திட்டின சதித்திட்டத்தில் அவங்களே மாட்டிக்கொள்வாங்க. உங்களை அழிக்க நினைக்கிறவங்க அவங்களே அழிவின் பாதையில மாட்டிக்கொள்வாங்க. உங்கள் பேரை கெடுக்க நினைக்கிற மற்றவங்க அவங்க பேரையே கெடுத்து கொள்ள போகிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமாண்டவரை, இன்றைக்கு அநேகர் வேதனையோடு இருப்பார்கள். எங்களுக்காக குழி வெட்டுறாங்களே, எங்களை தள்ளி போட பார்க்குறாங்களே, எங்களை அழித்து போட பார்க்குறாங்களே, எங்களை குறித்து பொய்யாய் காரியங்களை சொல்லி எங்கள் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்களே, எங்கள் வேலையை பறிக்க பார்க்குறாங்களே, எங்கள் தொழிலை ஆண்டவர் எங்களை விட்டு எடுத்துக்கொள்ள பார்க்குறாங்களே என்று யார் கலங்கி கொண்டிருக்காங்களோ அந்த கலக்க மாற்றி தாங்கள் விட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள், தங்கள் சதித்திட்டத்தில் அவர்களே மாட்டிக்கொண்டார்கள் என்று உடைய பிள்ளைகள் காண தேவன் இன்றைக்கே கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளில் வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். உடைய கரம் அவர்களை இப்போது தொடட்டும். குறிப்பாய் கேன்சர் நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இருதய பிரச்சனை மாறட்டும், கிட்னி பிரச்சனை மாறட்டும், சுகர் பிரச்சனை மாறட்டும், பிரஷர் மாறட்டும். ஆண்டவரே, தோல் வியாதி விலகட்டும், பார்வை உண்டாகட்டும், காது கேட்கட்டும். ஆண்டவரே, தேவையில்லாமல் தலையில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், மூச்சு திணறல் விலகட்டும், சளி விலகட்டும், இருமல் விலகட்டும். சகல நோய்களும் உடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இப்போ தொட்டு ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை தொழில் வாய்ப்புகளை உருவாக்குங்க. புதிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் உடைய ஊழியக்காரன் தரப்பில் நின்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையினால் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடன் பாரம் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமண தடை விலகுவதாக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கமாண்டில் ஆண்டவரை தங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபக்குறிப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த ஜெபக்குறிப்பை கண்டு இப்பொழுதே மனம் இறங்கி அற்புதம் செய்வீராக. சாட்சிகளை எழுப்பும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.